பிரதமர் மோடியை விஜய் சந்தித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழ்நாடு முதல்வர் விஜய் ஆகியோரது சந்திப்பு புகைப்படங்கள் என்பது வெளியாகி இருக்கின்றது. மலர்கொத்தை வழங்கி விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த மரியாதை என்பதை கொடுத்திருக்கின்றார். மிக குறுகிய ஒரு சந்திப்பாகத்தான் நடந்திருக்கிறது. வெறும் 10 நிமிட சந்திப்பாகத்தான் நடந்திருக்கின்றது. 4:30 மணிக்கு சந்திப்பு தொடங்கும் என்று சொல்லியிருந்தார்கள். 4:37 மணிக்கெல்லாம் இந்த சந்திப்பு 27 மணிக்கெல்லாம் இந்த சந்திப்பு என்பது தொடங்கி இருந்தது. ஒரு 40 நிமிடம் வரை சந்திப்பு நீடிக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் குறைவான நேரமாக வெறும் 10 நிமிடங்கள் தான் இந்த சந்திப்பு என்பது நடந்தது. 4:37க்கெல்லாம் அந்த சந்திப்பு என்பது நிறைவடைந்து 4:41, 42 மணி அளவிலேயே விஜய் அவர்களுடைய கான்வே பிரதமருடைய அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து அடுத்த ஒரு 7 நிமிடத்திற்குள்ளாகவே தமிழ்நாடு இல்லத்தை வந்து அடைந்து விட்டது. எனவே அடுத்த புரோகிராம் என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காகத்தான் தற்பொழுது முதல்வர் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த 10 நிமிட சந்திப்பு என்பதில் என்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் அனைவருக்கும் இழந்திருக்கக்கூடிய அந்த கியூரியஸான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த புகைப்படத்தை வைத்து பார்க்கும் பொழுது இருவருமே பிரித்தபடி அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு மகிழ்ச்சியுடனான ஒரு சந்திப்பாகத்தான் இது நடந்திருக்கிறது என்பதை ஓரளவுக்கு அவர்களது உடல் மொழியை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் வழக்கமான முதல்வர்களை சந்திக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம், 40 நிமிடம், 1 மணி நேரம் எல்லாம் சந்திப்பு என்பது நீடிக்கும். ஆனால் இந்த சந்திப்பு வெறும் 10 நிமிடம் நீடித்திருப்பது மிகவும் நிறைய ஒரு கேள்விகளை, அரசியல் ரீதியிலான நிறைய கேள்விகளை எழுப்பக்கூடிய தருணமாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை மனு என்பது வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இதுவரை வந்திருக்கக்கூடிய, அதாவது இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களுடனான சந்திப்பின் பொழுது அந்த கோரிக்கை மனுவை வழங்கக்கூடிய அந்த புகைப்படம் என்பதும் பெரும்பாலும் இடம்பெறும். ஆனால் அப்படியான புகைப்படம் எதுவும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்படவில்லை. தமிழ்நாடு முதல்வர் சார்பில், அவரது அலுவலகம் சார்பில் ஏதேனும் புகைப்படம் வெளிவந்தால் அதில் ஒருவேளை அந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே போல என்ன கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது என்பது சம்பந்தமான விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை. அது அபிஷியல் நோட்டாகவே வெளியே வரும். இந்த மாதிரியான இந்த தேதியில் இந்த நேரத்தில் சந்திப்பு நடந்தது, இந்த சந்திப்பின் பொழுது இந்தந்த கோரிக்கைகள் எல்லாம், துறை சார்ந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாங்கள் வலியுறுத்தினோம் என்ற அந்த அபிஷியல் நோட் என்பது கொடுக்கப்படும். அதுவும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இதற்கு பிறகான சந்திப்பு, அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு, நிச்சயமாக அது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எனவே வரக்கூடிய தமிழ்நாடு மாநில முதல்வர்கள் அல்லது அமைச்சர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் அந்த சந்திப்பும் மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும். ஆனால் இந்த பிரதமருடனான சந்திப்பு என்பது மிகுந்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. நிறைய மாற்றங்கள், புதுமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் வெறும் 10 நிமிடமான ஒரு சந்திப்பாக, இது சுருக்கமான ஒரு சந்திப்பாக நடந்திருக்கிறது என்பதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதைவிட பத்திரிகையாளர்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்காமல் போயிருக்கின்றார். பத்திரிகையாளர்கள் நாம் கேட்டோம், ஏதாவது விஷயம் இருந்தால் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று. அவர் புன்னகையுடன் ஒரு வணக்கத்தை மட்டும் தெரிவித்து விட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார். மற்றபடி எந்த ஒரு பதிலும் கொடுக்கப்படவில்லை. அதிகாரிகளிடமிருந்தும் எந்த விதமான தகவல்களும் இதுவரை பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வந்ததற்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் சிலரை பார்த்து நலம் விசாரித்திருக்கிறார். சிலரிடம் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு தனது அறைக்கு சென்று ஓய்வெடுத்து வருகிறார். இனி அரை மணி நேரம் கழித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கு கிளம்புவார். அங்கு எவ்வளவு நேரம் சந்திப்பு நடக்கிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மற்றபடி அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு பேட்டர்னை பொறுத்தவரை அரசு ரீதியிலான சந்திப்பு, பகல் நேரங்களில் நடக்கக்கூடிய சந்திப்பு என்பதால் சுருக்கமாக இருக்கும். இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய சந்திப்பு என்பது நீண்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சந்திப்பு போன்றவை எல்லாம் சமீபத்திய உதாரணங்களாக பார்த்திருக்கிறோம். அதுதான் அவரது ஒர்க்கிங் பேட்டர்னாகவும் இருக்கின்றது. மற்றபடி பிரதமர் நரேந்திர மோடி இயல்பாகவே அவர் யாரை சந்தித்தாலும் 20 நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை தமிழ்நாடு முதல்வர் உடன் சீனியர் அமைச்சர்கள் யாரையும் அழைத்து செல்லாமல் இருந்திருக்கலாம். செங்கோட்டையன் போன்றவர்களை அழைத்து சென்றிருந்தால் அந்த ஒரு இயல்பான இலகுவான ஒரு பேச்சுவார்த்தைக்கான சூழல் என்பது இருந்திருக்கும். ஒருவேளை அது மிஸ் ஆகி இருக்கலாம். வெறும் அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு டாக்ஸ் ஆகத்தான் இது நடந்ததனால் இவ்வளவு சுருக்கமாக நடந்திருக்கிறதா
ஒருவேளை முதல் முறை சந்திப்பு என்பதனால் இந்த அளவிற்கான போதும் என்று இருவருமே முடிவெடுத்துக் கொண்டார்களா போன்றவையெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள். அதற்கான பதில் காண வேண்டிய வேலை இருக்கிறது. அதெல்லாம் அடுத்தடுத்த மணி நேரங்களில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுதைக்கு இந்த சந்திப்பு மிக மிக சுருக்கமான ஒரு சந்திப்பாக, ஒரு 10 நிமிட சந்திப்பாக நடந்திருக்கிறது என்பதுதான் நாம் உற்று கவனிக்க வேண்டிய அரசியல் நகர்வாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.